காதல் வளர்த்தேன் புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் காதல். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரீசெட் தந்துக்கிறேன், அதை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நானே எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுற மாதிரி கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். டேரெக்டாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே ஃபிட் ஆயிரும். இதை ஃபஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக 1 by 1 இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் மேலே ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஒவ்வொரு குரூப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குரூப் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இருக்கும், அந்த இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் எடிட் குரூப்புங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க 1 by 1. ஓகே, எடிட் குரூப்புங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும், அந்த இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும் லேயருக்கு கீழே, அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டார் மாதிரி போட்டு, அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணாவே நீங்கள் வச்சுக்கிற எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணி. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகே, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணிக்கிறேன், அதனால் நான் எந்த சேஞ்சும் பண்ணல. நீங்கள் வந்து வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வச்சுருக்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு இருந்த பேஜுக்கே மூவ் ஆகிக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. எகைன் எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 அடுத்தடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு அந்த இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு குரூப் இருக்கும், அதாவது சென்டர் இமேஜ், சென்டர் சர்க்கிள் இமேஜ், அந்த இமேஜோட குரூப்பை நீங்கள் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
சரி ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்பில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் பிளாக் கலரில். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ இருக்கும். அதை ஏரோ செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும். அதை வந்து கொடுத்துருங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிற ஃபாண்ட்டெல்லாம் இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஃபாண்ட்டெல்லாம் இதில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து வச்சுருங்க. அதாவது நான் கொடுக்குற ஃபாண்ட் வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வச்சுருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபாண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும். நீங்கள் நான் வந்து 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. 2 டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட்டும் செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பண்ண மாதிரியே தான் எடிட் குரூப்பில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்புக்கு மேலே 2 டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாவே போது ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறேன். ஓகே, இதை மட்டும் பண்ணிங்கனாவே எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஏரோ இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ஏரோவும் இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வரும். அந்த ஏரோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஃபுல் வச்சுருங்க. இல்லை 30 fps வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.